பிரைஸ் லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா பிரியமானவர்களே? இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். 50வது சங்கீதம் 15வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். பிரியமானவர்களே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஒரு ஆபத்து வருதா, என்னை நோக்கி கூப்பிடு மகனே, என்னை நோக்கி கூப்பிடு மகளே, நான் உன்னை விடுவிக்கிறேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தால் என்ன, நீ என்னை நோக்கி நீ கூப்பிடும்போது நான் அந்த இடத்துல உனக்கு ஒரு விடுதலை தருவேன்னு சொல்கிறாரு. ஆம் பிரியமானவர்களே, அநேக வேளைகளில் நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது நம்ம பதற்றப்பட்டு என்ன செய்வதென்று தெரியாத அநேகருக்கு ஃபோன் பண்ணுவோம். நமக்கு யாரெல்லாம் தெரியுமோ எல்லோருக்கும் லைனாக கால் பண்ணுவோம். ஆனால் என்ன அப்படின்னா, யாருமே நமக்கு உதவி செய்ய மாட்டாங்கங்க. அது மாதிரி நிறைய சூழ்நிலைகளில் நம்ம கடந்து வந்திருக்கோம். நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது எத்தனை பேருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்க திருப்பி உங்களுக்கு ஆன்சர் பண்ணாத இருந்திருப்பாங்க. ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் வேணும் அப்படின்னா கூட அந்த நேரத்தில் நமக்கு உதவி பண்ண யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு ஒரு ஆபத்து வரும்போது என்னை நோக்கி கூப்பிடு மகனே, என்னை நோக்கி கூப்பிடு மகளே, நான் உன்னை விடுவிக்கிறேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பிரியமானவர்களை, இன்றைக்கு ஒரு ஜெபம் பண்ணுவோம். நம்ம ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். எந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலை நீங்கள் மேற்கொண்டு இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலுமாப்பா என்னோடு கூட இந்த யூடியூப் சேனல் மூலமாக இணைந்திருக்க ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. ஆண்டவரே, இவர்கள் தானே அப்பா இந்த வீடியோ பார்க்கலாம். ஆண்டவரே அப்பா ராஜா, நீர் இவர்களை முன் குறித்திருக்கிறீர். ஆபத்து நேரத்தில் எத்தனையோ தடவை அப்பா அவங்க யாருமே எனக்கு உதவி செய்யலையே, எனக்கு ஒரு நேரம் வரும்போது யாருமே எனக்கு உதவி செய்யலையே, நான் திக்கற்று இருக்கிறேனே, எனக்கு சகாயம் பண்ண ஒருவருமே இல்லையே என்று அங்கலாய்க்கிற அப்பா சகோதரிகளுடைய இருதயத்தை பாருங்க ஆண்டவரே. என் தேவன் இனி அப்பா அவங்க மனுஷர்களை தேடி போக மாட்டாங்கப்பா. இனி அவர்கள் அப்பா ஆண்டவரே உம்முடைய முகத்தை தேடி, ஆண்டவர் எனக்கு ஆபத்து காலத்தில் எனக்கு ஆண்டவர் உதவி செய்ய இருக்கிறார் என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அப்பா. அவர்களுக்கு என்ன தேவை என்பதை என் தேவன் அறிந்திருக்கிறீர். எந்த ஆபத்தான சூழ்நிலையில் அவங்க இருக்கிறார்கள் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர் அப்பா. அதில் ஒரு விடுதலை கொடுங்க அப்பா. அதில் ஒரு விடுதலை நீ தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, மனதார ஆசீர்வதிங்க அப்பா. அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆபத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ. ஸ்டே பிளஸ்ட்.